சார். நன்றி. தம்பி என்னை பொறுத்தவரைக்கும் நான் சின்ன தேவர் தான் கூப்பிடுவேன். இவர் சொந்த ஊர் காரியாப்பட்டி. இவர் பேர் விஜயகுமார். இவரோட சிறப்பு என்னன்னா பசித்தோருக்கு உணவு அப்படின்னு ஒரு திட்டம் வச்சு அந்த காரியாப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான டிசர்விங் ஏழைகளுக்கு தினம் தினம் உணவு கொடுத்துட்ருக்கார் ஃப்ரீயாக. நம்பர் 1. நம்பர் 2, இவரை பொறுத்த வரைக்கும் நல்லா எழுதக்கூடியவர், ரொம்ப டைமிங் நாலேஜ் உள்ள ஆள். என்னை ரொம்ப வியந்து போனது எப்போன்னா, இவர் எங்கேயோ முக்திநாத் போகும்போது மதுரையிலேருந்து திருச்சி வந்துட்டார், மதுரையிலேருந்து சென்னை வந்துட்டார். வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஃபேஸ்புக்கில் போடுறார். எதுவும் ஞாபகம் இருக்கா? கமெண்ட்டு போட சொல்லுங்கள். மதுரையிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு தைரியமாக மேற்கூரையின் கீழ் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். அதை அவ்வளோ தொலைக்கு அண்ணன் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணியிருந்தார். இது அண்ணன் மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கான ரீசன் யாருக்கும் அவ்வளோவா தெரியல. ஏன்னா அந்த கூரை அடிக்கடி சரிந்து விழுகிறத சூசகமாக போட்டிருந்தேன். இல்லை 2 விஷயம். இவர் ஃபஸ்ட் விஷயம் ஜம்ப் பண்ணிட்டார். முதல் விஷயம் என்னென்னா, பெட்ரோல் விலையேற்றத்தால் பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாத காரணத்தால் விமானத்தில் சென்னைக்கு பயணம். எவ்வளோ பெரிய விஷயம்மா. நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த விஷயத்தை சூசகமாக யாரோட மனசு வலிக்காமல் சொல்லக்கூடியதுக்கும் ஒரு பெரிய ரைட்டிங் ஸ்கில் வேணும். நம்பர் 1. மிக தைரியமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து உங்கள் விஜயகுமார் அப்படின்னு போடான்னா கண்ணாடி மறுபடியும் விழுந்துறதுக்கு மேலே தைரியமாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு இது போன்ற இவர்கிட்ட நிறைய போஸ்ட் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஆனால் சமீபத்தில் தம்பி போஸ்ட்லாம் ஜாஸ்தி எழுதுறதில்ல. அந்தளவுக்கு சின்ன தேவருக்கு நிறைய ஒர்க்கு. இவரை கூட்டிட்டு தான் பசுமோன் முத்துராமலிங்க தெய்வத்தை நான் பார்க்க போயிருந்தேன். அந்த வகையிலே இவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், எப்போ நான் தேவருடைய அந்த கோவிலுக்கு போனாலும் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அதே போல் பசுமோனுக்கு இப்போ சமீபத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ விஜயகுமார் இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாஸ்து பார்த்தாருன்னா பெரிய லெவலில் பார்க்கலாம். எல்லா விஷயத்துலையுமே இவர் 6 or 4 அடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்ட ஒரு அற்புதமான மாமனிதர். நன்றி விஜயகுமார்.